இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருள். இப்போது நம்ம கரைசல்னால் 2 பகுதி பொருள் இருக்குது. ஒன்று கரைப்பான், இன்னொன்று கரைபொருள். ஓகேவா? அதிக அளவு இருக்கக்கூடியது கரைப்பான், குறைந்த அளவு இருக்கக்கூடியது கரைசலில் கரைப்பொருள். ஓகேவா? எஸ், இப்போ கரைப்பான்கிறது நீர்ம கரைப்பான்னும் கரைப்பொருள்ங்கிறது வாயுவாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு டம்ளர் வாட்டரில் நாம் என்ன பண்ணுறோம், வாயு கரைபொருளை சேர்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருளை நம்ம சேர்க்கும்போது வாயு கரைபொருள் அந்த நீர்ம கரைப்பானில் என்னாகும்னா கரையும். கரைந்து என்னாகும்னா கரைசலில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைதிறன் குறையும். ஓகேவா? ஸோ அந்த கரைசல் கிடைக்குது இல்லையா, நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருள் கரைந்து கரைசலுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது அந்த கரைதிறன் என்னாகும்னா குறையும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறையும். ஒரு வாயு நிலை கரைபொருளானது நீர்ம கரைப்பானில் கரையும் போது அதன் மூலக்கூறு கரைப்பான்கள் மூலக்கூறுடன் வலிமை குறைந்த மூலக்கூறு விசைகளின் மூலம் இடையீடு செய்கிறது. இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறத புரியுதான்னு பாருங்கள். இப்போ நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருளை கரைக்கிறோம். அப்போ நம்ம வெப்பநிலையை அதிகரித்தோம்னா கரைதிறன் என்ன ஆகிடும், கரைதிறன் குறைஞ்சிரும். ஓகேவா? இப்படி நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருளை கரைக்கும் போது என்னாகும்னா அந்த கரைப்பான் மூலக்கூறுகளுடன் வலிமை குறைந்த மூலக்கூறு இடைவிசைகளின் மூலம் இடையீடு செய்கிறது. ஓகே, வாயு மூலக்கூறுகள் எப்படி இடையீடு செய்யுதுன்னா அந்த நீர்ம மூலக்கூறு இருக்கு இல்லையா கரைப்பானில், அந்த கரைப்பானில் இருக்கக்கூடிய நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே என்னாகுதுன்னா நம்ம சேர்க்கக்கூடிய கரைபொருளின் மூலக்கூறுகள் போய் இடைவினை செய்யும், போய் அதோட வினை புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ குறைந்த வெப்பநிலையில் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வெப்பநிலையை அதிகரிச்சிங்க அப்படின்னா கரைசலில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னாகும்னா இயக்க ஆற்றல் அதிகரிச்சிடும். இயக்க ஆற்றல் அதிகரித்தா என்னாகும், இயக்க ஆற்றல் அதிகரிக்கும் போது அந்த வாயு மூலக்கூறுகள் என்னாகாது, அந்த கரைசலுக்குள்ளே இருக்காது. என்னாகும், கரைந்திருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் கூட வாயு கரைபொருள் நீர்ம கரைப்பானில் கரைஞ்சிருக்குது குறைவான வெப்பநிலையில். ஸோ வெப்பநிலையை அதிகரிக்கும் போது என்னாகுதுன்னா அது நீர்மத்தில் வாயு மூலக்கூறுகள் கரைஞ்சிருந்தது எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இயக்கம் அதிகரிக்கிறதுனால வாயு மூலக்கூறுகள் எல்லாம் அந்த நீர்மத்தில் இருந்து வெளியேறி கரைந்த மூலக்கூறுகள் எல்லாமே வெளியேறிடும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப்பநிலையை குறைவாக வச்சுக்கணும். சப்போஸ் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது என்னாகும்னா கரைசலில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். அப்போ இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறதுனால வாயு கரைபொருள் நீர்ம கரைப்பானுக்கும் இடைப்பட்ட வலிமை குறைந்த மூலக்கூறு இடைவிசைகளை என்ன பண்ணிடும், தகர்த்து விட்டுடும். ரெண்டு ஒன்றோடு ஒன்று வினை புரியாமல் விரைவாக அந்த கலனை விட்டு வெளியேறிடும். இதன் விளைவாக கரைந்துள்ள வாயு மூலக்கூறுகள் மீளவும் எங்கே வந்துருமா, வாயு நிலைமைக்கே வந்துருமா. ஸோ நீர்மத்துக்குள்ளே போய் கரைஞ்சி இருந்துச்சு வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது. நம்ம வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் கரைந்த வாயு மூலக்கூறுகளும் வெளியேறி வந்துடுதாம், மறுபடியும் வாயுவாகவே மாறிடுதாம். ஓகேவா? ஸோ கரைசலில் கரைந்திருக்கக்கூடிய கரைபொருள் வாயு மூலக்கூறுகள் நீர்ம கரைப்பானில் இருந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெளியில் போயிடும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீர்ம கரைப்பான்களில் பெரும்பாலான வாயுக்களின் கரையும் நிகழ்வு ஒரு வெப்ப உமிழ் செயல்முறையாகும். இப்போ நீர்மத்தில் வாயு கரைபொருளை கரைக்கிறோம் அப்படின்னா அங்கே என்ன வினை நடக்கும்னா வெப்ப உமிழ் செயல்முறை. 1 மார்க் கொஷின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீர்ம கரைப்பானில் வாயுக்கள் கரையும் நிகழ்வு டேஷ் செயல்முறை ஆகும், வெப்ப உமிழ் செயல்முறை. நீர்ம கரைப்பான்களில் வாயுக்களின் கரையும் நிகழ்வு டேஷ் செயல்முறை ஆகும், வெப்ப உமிழ் செயல்முறை. இந்த செயல்முறைகளில் பார்த்திங்கன்னா வெப்பநிலையை அதிகரிக்கும் போது வாயு நிலை மூலக்கூறுகளின் கரைதல் குறைகிறது. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா குறைவாக இருக்கும்போது கரைஞ்சிருந்துச்சு, நம்ம வெப்பநிலையை அதிகரிக்கும் போது கரைந்த மூலக்கூறுகளும் வாயுவாக மாறி வெளியேறிடுதான். ஓகே, ஸோ அதனால் வாயு நிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கரையக்கூடிய நிகழ்வு கரைதல் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா நான் சொல்கிறது? ஓகேவா?
எஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், செயல்பாடு பாருங்கள். ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. சோடா பாட்டிலை திறந்து அதன் மீது பலூனை வைக்கவும். நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சோடா பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த சோடா பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த சோடா பாட்டிலோட முனை மேல் பகுதி இருக்குள்ளேயே மூடியை கழட்டிட்டு அதில் ஒரு பலூனை உள்ளே வைக்கவும். பலூனை வைங்க. சோடாவிலிருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடின் காரணமாக பலூன் என்னாகும்? விரிவடையும். ஓகேவா? சோடா பாட்டிலை வெந்நீர் உள்ள கலனில் வைத்து இதே சோதனையை நிகழ்த்துக. ஸோ சாதாரணமாக பாருங்கள், அப்புறம் வெந்நீருக்குள்ளேயும் போட்டு பாருங்கங்கிறாங்க. ஸோ என்ன நிகழும் அப்படின்னா, பலூன் வெகு விரைவாக விரிவடைவதை நீங்கள் காண்பீர்கள். ஓகேவா? சரி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைசலின் வாயுக்களின் கரைதிறன் குறைவதை இது காட்டுகிறது. ஓகேவா? அர்த்தம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 கலன் எடுத்துக்கோங்க. ஒரு கலனில் சாதாரண நீர் எடுத்துக்கோங்க. சாதாரண நிலையில் இன்னொரு இதில் வந்து சூடாக இருக்கக்கூடிய நீர் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் ஒரு சோடா பாட்டில் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சோடா பாட்டிலில் ஓகே இந்த மாதிரி சோடா பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த சோடா பாட்டிலோட முனையில் ஒரு பலூனை கட்டி விட்டுடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பலூனை கட்டிடுங்க. கட்டுனீங்கன்னா சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் கட்டும்போது இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவரும். நம்ம திறந்ததும் பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் நுரைத்து பொங்கும் பார்த்துருக்கிறீங்களா? அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவரதுனால பலூன் என்னாகும்? அப்படியே விரிவடையும். ஓகேவா? ஸோ இது வந்து வாயு வந்து மேலே போகிறதுனால இப்படி இருக்குது. இது வந்து சாதாரண நீரில். ஓகேவா? அதுவே சுடுநீர் எடுத்துக்கிறீங்க. சுடு தண்ணிக்குள்ளே அந்த பாட்டிலை போடுறீங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க பலூனுடைய சைஸ் எப்படி இருக்குதுன்னு. அடுத்து அதே மாதிரி ஒரு சோடா பாட்டில் எடுத்து ஓகே எஸ் இதே மாதிரி ஒரு சோடா பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த சோடா பாட்டிலையும் பலூனை கட்டி விட்டுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த முனையில் பலூன் இப்படி கட்டிடுங்க. கட்டிட்டு இதை தூக்கி எதில் போடுறீங்க? சூடான நீர் இருக்கக்கூடிய கலனில் போடுங்க. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? சூடான நீர். ஓகே, போடும்போது என்ன ஆகுதுன்னா, முன்னாடி இருந்ததை விட பலூனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஸோ குறைவான வெப்பநிலையில் வாயு வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு, கொஞ்சம் தான் மேலே வந்துச்சு. ஸோ அதனால் பலூனுடைய உருவளவு குறைவாக இருந்தது. இதுயா அதுவே நீங்கள் சூடான நீரில் போடும்போது அந்த சோடா பாட்டிலில் எப்படி இருக்குன்னா, நீர்மத்துக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு வாயு கரைஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போது குளிர்ந்திருக்கும் போது அது கொஞ்சமாக தான் வெளியில் வரும். அதுவே சூடான நீரில் போடும்போது என்ன ஆகும்னா, வேகமாக இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளிவந்துடும். ஸோ அதிகமாக மூலக்கூறுகளுடைய இயக்கம் அதிகமாகி இந்த கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் எல்லாம் ஓகேவா, இந்த கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வாயு மூலக்கூறுகள் அதிக வெப்பநிலையில் வேகமாக விரிவடையும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வாயு மூலக்கூறுகள் வேகமாக விரிவடையினால பலூனுடைய சைஸு இன்னும் பெருசாயிருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதான் காரணம். அதான் சொல்லியிருக்காங்க, வெந்நீரில் உள்ள கலனில் வைத்து இதே சோதனை நிகழ்த்துக. இப்பொழுது பலூன் வெகு விரைவாக விரிவடைவதை நீங்கள் காண்பீர்கள். வேகமாக விரிவடையுது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைசலில் வாயுக்களின் கரைதிறன் என்ன ஆகுதுன்னா குறைகிறது. அப்போ கரையாமல் வாயுவாகவே திரும்ப வந்துடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருளை கரைக்கும் போது வெப்பநிலையை அதிகரித்தோம் அப்படின்னா கரைசலில் வாயுக்களின் கரைதிறன் குறைகிறது. தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா வெளியேற்றப்படும் வெந்நீரானது ஆறுகளில் நேரடியாக கலக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் என்ன ஆகுதுன்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரைந்த ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு போயிடுது. அதனால் வாழும் தன்மை பாதிப்படையுது. ஓகேவா? ஸோ இதை கூட அவங்க கொஷினில் கேட்கலாம். தொழிற்சாலைகளில் வெளிவரக்கூடிய கழிவுனால் என்னாகுது? வெந்நீர் வெளியில் வரும், சூடான நீர் வெளியே வரும். அந்த சூடான நீர் ஆறுகளில் கலக்குது.
ஸோ அப்படி ஆறுகளில் கலக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஆறுகளில் கலந்தால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும். ஓகேவா? சீக்கிரமாக ஆவியாக போயிடும். தண்ணிக்குள்ளே இருக்க உயிரினத்துக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா? அதில் நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் நேரடியாக ஆவியாக மறுபடி வாயு ஆக்சிஜனாகவே மாறி மேலே போயிடும். அப்படி போயிட்டா உயிரினங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் பத்தாமல் போய் அது இறந்து போயிடும். ஸோ அதனால் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய வெந்நீரை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ளணும். ஓகேவா? எஸ், அடுத்து பாருங்கள். கரைதிறன் மீது அழுத்தத்தின் விளைவு. கரைதிறன் மீது அழுத்தத்தின் விளைவு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். திண்மங்கள் மற்றும் நீர்மங்கள் அமுக்க இயலா தன்மையை பெற்றிருப்பதால் பொதுவாக அழுத்தம் அதிகரிப்பானது அவைகளின் கரைதிறனில் குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்துவதில்லை. எதுக்கும் திண்மங்கள் நீர்மங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, திண்மத்தை போய் அமுக்குனீங்கன்னா அமுகவே அமுகாது. அது ஒரு கல் மாதிரி அப்படியே நிற்கும். அதே மாதிரி நீர்மத்தில் நீங்கள் அழுத்தத்தை கொடுத்தீங்கனாலும் அந்தளவுக்கு அழுத்த அதிகரிப்பை நாம் அதில் கரைதிறனில் பார்க்க முடியாது. ஸோ அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு எங்கே போகணும்னா வாயுக்களை தான் கவனிக்கணும். பாருங்கள். ஸோ அழுத்தம் அதிகரிக்கும் போது வாயுக்களினுடைய கரைதிறன் அதிகரிக்கிறது. 1 மார்க் கொஷின். ஸோ அழுத்தம் அதிகரிக்கும் போது வாயுக்களினுடைய கரைதிறன் என்னாகும்? அதிகரிக்கும். சரியா? பாருங்கள். ஒரு மூடிய கலனில் நீர்ம கரைப்பானை எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஸ். அதில் வாயு கரைபொருள் கரைந்துள்ள ஒரு தெவிட்டிய கரைசலை கருதுவோம். ஓகேவா? நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருள் கரைஞ்சி ஒரு தெவிட்டிய கரைசல் உருவாகிருக்கு. அந்த அமைப்பில் வாயு நிலைமைக்கும் கரைசல் நிலைமைக்கும் இடையே சமநிலை நிலவுது. வாயு நிலைமைக்கும் கரைசலில் இருக்கக்கூடிய வாயுவுக்கும் இடையே என்னாகுது? சமநிலை நிலவுது. ஓகேவா? இப்போ நாம் அழுத்தத்தை அதிகரிக்கிறோம். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட். சமநிலையை பாருங்கள். வாயு நிலைமையில் இருக்குது. இன்னொன்று கரைசலில் கரைஞ்சிருக்கக்கூடிய வாயு. ஓகேவா? வாயு நிலைமையில் இருக்கக்கூடிய வினைபடு பொருளுக்கும் கரைசலில் கரைந்து இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுக்கும் இடையே சமநிலை நிலவுது. ஓகேவா? ஸோ லீச்சார்ட்டியர் கொள்கைப்படி பார்த்திங்கன்னா அழுத்தம் அதிகரிக்கும் போது சமநிலையானது அழுத்தத்தை குறைக்கும் திசையில் நகரும். ஓகேவா? நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அழுத்தம் அதிகரிக்கிறதுனால சமநிலை என்ன ஆயிடுச்சு? பாதிப்படைஞ்சிருச்சு. அந்த சமநிலையை சமன் செய்யக்கூடிய திசையில் வினையானது திரும்பினா அங்கே அழுத்தத்தினால் ஏற்படும் விளைவு சமன் செய்யப்படும் இல்லையா? எஸ். அப்போ அழுத்தம் குறைக்கக்கூடிய திசையில் என்னாகணும்? வினை நடக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதிகளவு வாயு மூலக்கூறுகள் கரைப்பானில் கரைகின்றது. ஓகேவா? ஸோ அதுவே அதிகளவு வாயு மூலக்கூறுகள் என்னாகுது? நம்ம கரைப்பானில் கரைஞ்சிருச்சுன்னா அழுத்தம் என்ன ஆயிரும்? குறைஞ்சு போயிடும். ஓகேவா? அழுத்தம் அதிகரிக்கும் போது சமநிலையானது அழுத்தத்தை குறைக்கும் திசையில் நகரும். ஆதலால் அதிகளவு வாயு மூலக்கூறுகள் கரைப்பானில் கரைந்து இதனால் கரைதிறன் அதிகரிக்கிறது. ஸோ அப்போது அழுத்தத்தை அதிகரிக்கிறதுனால சமநிலை பாதிப்புக்கு உண்டாயிருச்சு. அந்த அழுத்த அதிகரிப்பை குறைக்கக்கூடிய திசை எதுனா வாயு மூலக்கூறுகள்லாம் அந்த கரைப்பானில் கரைஞ்சு கரைசலாக மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அழுத்தம் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிரும்ங்கிறாங்க. ஸோ அதனால தான் அதிகளவு வாயு மூலக்கூறுகள் கரைப்பானில் கரைகிறது. இதனால் கரைதிறன் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்லா கவனிக்கணும். ஸோ அழுத்தம் அதிகரிக்கும் போது வாயுக்களின் கரைதிறன் அதிகரிக்கிறது. ஏன் அதிகரிக்குதுன்னா சமநிலை பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அந்த அழுத்தத்தை அதிகமாக போன அந்த அழுத்தத்தை சமன் செய்கிறதுக்கோசரம் வினை முன்னோக்கி திரும்பும். அப்போ வாயு வினைப்பொருட்கள் எல்லாமே வினைப்படு பொருட்கள் எல்லாம் நீர்மத்தில் கரைஞ்சு கரைதிறன் அதிகரிக்கும். ஸோ அதனால் கரைசலுடைய கரைதிறன் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே.